தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/7/2018 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தினந்தோறும் ஏதாவது ஒரு கோயிலை பத்தி சொல்றீங்களே, இப்படி சாமி கும்பிடுறதுனால பரிகாரம் செய்வதனாலே நம்முடைய விதி மாறுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்னிடம் கேட்டார். நானே கண்ணதாசன் கிட்ட கேட்டேன், விதியை நம்மளால மாற்ற முடியுமா ஐயான்னு கேட்டேன். ஒரு முறை எங்கள் ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்காக கவிஞர் கண்ணதாசன் வந்திருந்தார். வந்தபோது கேட்டேன், விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நல்லா நீங்க குறிச்சு வச்சு போகணும், விதியை மதியால் வெல்லலாமான்னு கேட்ட உடனேயே சொன்னாரு, விதியை மதியால் வெல்லலாம் என்பதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை மதியால் வெல்லுவாய் அப்படின்னாரு. அது நம்முடைய பிராப்தமாக இருக்க வேண்டுமா? ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆலயங்களிலே போய் கும்பிடுகிற பொழுது நம்முடைய அந்த பலன்கள் வருவதிலே கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடுமையான காரியங்களாக இருந்தால் அவைகளிலிருந்து கொஞ்சம் தாக்கங்களிலிருந்து கொஞ்சம் விடுபட இயலும். பரிகாரங்களால் நாம் அதனுடைய கடுமையை குறைத்துக் கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் ஆலயம் கட்டுவதாக நினைத்தால் கூட ஆயுள் நீடிக்கும்னு சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள். ஔவையார் என்ன சொல்லியிருக்கா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயம் தொலைச்சொல்லி சொல்ல தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு இருக்காங்க. அறம் செய்ய சொல்லல, அறம் செய்ய விரும்பு, நீ விரும்பினாலே செஞ்சிருவ. அது மாதிரி ரொம்ப நாசுக்காக நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறத நல்ல கருத்தாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லி வச்சாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவர் சொன்னார், இதை பார்த்துட்டு நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்து கிராமத்துல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கேன், உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி வந்தவர் கேட்டார். இல்ல நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாரு. எதுக்காக அப்படி சொன்னாருன்னா, ராகு திசை அவருக்கு நடந்துச்சு. அவருடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு. அவருடைய ஜாதகத்தை 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா விஷம் தீண்டியோ விஷம் குடித்தோ மரணமாவான் அப்படின்னு ஒரு பொது நியதி. இன்றைக்கோட அந்த ராகு திசை முடியுது. எனவே ஏதேனும் ஆபத்து வந்தால் அது முடிந்த பின்னாலே அவரை வர சொல்லலாம்னு நினைச்சு வீட்டுக்கு போய் சொன்னாரு. சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு அவர் தன்னுடைய கிராமத்துக்கு திரும்பினாரு. போற வழியில கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு அடர்ந்த காடு, நல்ல மழை வந்துச்சு, சிதிலமடைஞ்ச ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில் படியில அவர் போய் இருந்தாரு. கோயில்ல உள்ளுக்குள்ள போய் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடிந்த இடத்துல போய் நின்றுகிட்டு இருந்தாரு. அப்படி நிக்கிற போது மழை விடல, நல்ல பயங்கரமா மழை ஒரு 2 மணி நேரம் பெஞ்சிச்சு. அப்படி பெஞ்சு கொண்டு இருக்கிற பொழுது இவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த கோவில் மேலே இருந்துச்சு. இந்த கோவில் ஒரு அற்புதமான கோவில், இவ்வளவு சிதிலமடைஞ்சிருக்கு, இதை நம்ம கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா எப்படி? இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்க இடத்துல இந்த மேற்கூரை எல்லாம் இல்ல, பக்கத்துல இந்த அம்மன் கோயில் எப்படி திருப்பணி செய்யணும், இந்த மாதிரி மதில் சூறு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு 1.5 மணி நேரம் இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆலயம் கட்டுறதை பத்தி நினைச்சாரு. நமக்கே பணம் வந்தா நம்ம கட்டலாமே, வசதி வந்தா அப்படின்னு நினைச்சாரு. திடீர்னு ஒரு பாம்பு மேல இருந்து தொங்குனுச்சு. சரி அந்த பாம்பு கடிச்சிட போகுதுன்னு பயந்து என்ன பண்ணாரு, அந்த ஆலயத்துல ஒரு இடத்துல இருந்தவர் வெளியில வீதிக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவர் இருந்த இடத்துல உள்ள அந்த மதில் சூரெல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. இவர் அதோட அப்படி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு இப்ப மறுநாள் ஜோதிடரை சந்திச்சாரு. சந்திச்ச போது ஜோதிடர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எப்படி இவர் உயிரோடு இருக்காரு, ராகு திசை நேற்றோட முடியுது, ஏதாவது ஒரு நாகதோஷத்தினுடைய அடிப்படையில் நடந்திருக்கணும் அல்லது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கணும்னு நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு. இது மாதிரி நான் போனேன், ஒரு இடத்துல தங்கியிருந்தேன், கோவில் இடிந்த நிலையில இருந்துச்சு, சிதிலமடைஞ்ச கோயில் வாசற்படியில நின்னேன், ஒரு பாம்பு வந்துச்சு, அதுக்காக பயந்து வெளியில வந்தேன், அந்த கோவில் மேற்கூரை எல்லாம் கீழே இடிஞ்சு விழுந்துச்சு, நான் தப்பிச்சு வந்துட்டோம்னாரு. அதுக்கு இடையில என்ன நீங்க நினைச்சீங்கன்னு கேட்டாரு. இந்த ஆலயத்தை புனிதப்படுத்தி நம்மளே கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணினா எப்படி இருக்கும்னு ஆத்மார்த்தமா நினைச்சேன் அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்றாரு ஜோதிடர், ஆலயம் கட்ட நீங்கள் நினைச்சீங்கன்னு அந்த நினைச்சதனுடைய விளைவாகத்தான் பாம்பு தரிசனம் கொடுத்து நீங்க தப்பிச்சு வந்த பின்னாலே அந்த கோவில் கோபுரங்கள் எல்லாம் கீழே விழுந்து உங்களுக்கு பாதிக்காமல் இருந்தது. ஆகையினாலே ஆலயம் கட்ட நீங்கள் நினைத்ததால் உங்களுக்கு ஆயுள் நீடித்தது. ஒரு மனிதன் ஆலயம் கட்ட நினைத்தால் கூட ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சொன்னதாக இது ஒரு கதை சொல்வார்கள். இது கதையாக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, நாம் ஆலயம் கட்டுவதாக நினைத்தால் கூட ஆயுள் நீடிக்கிறது என்பதை நாம் அனுபவத்திலே உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை எல்லாம் வாய்ப்பு இருப்பவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றாலும் ஆலய கைங்கரியங்களுக்கு நீங்கள் முன்னின்று நடத்தலாம். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொடுக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகிற நாள் இந்த நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். குருவினுடைய பார்வை இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்கின்ற நாள். இன்றைக்கு உடனுக்குடன் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். 3ஆம் இடத்திலே சூரியன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பக்கத்தில் உள்ளவர்கள் பகையாக மாறலாம். இன்றைக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூரியனும் புதனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். மூன்றும் இணைந்திருக்கின்ற பொழுது முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு ஒரு மங்கள செய்தி ஒன்று வந்து சேரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அற்புதமான பலன்கள் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுகிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கு தொழில் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். தங்கம் வெள்ளி போன்றவைகள் வாங்குவதிலே தனி கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் உங்களுக்கு கவனம் செல்லும். 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். லாபஸ்தானத்திலே புதன், அதிலும் 11ஆம் இடத்தில் கொஞ்சம் வலிமை இழந்து இருப்பதனாலே அந்நிய தேச தொடர்பு எண்ணியபடியே நடைபெறலாம். ஒரு சிலர் உத்தியோகத்திற்காக அல்லது ஒரு சிலர் சுற்றி பார்ப்பதற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பியிருந்தால் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு கைகூடி வரப்போகிறது. விரையாதிபதி 11 இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். உங்களுக்கு எது தேவையோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் வந்து கை கொடுக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்கின்ற நாள். இன்றைக்கு வீண் விவகாரங்களை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீண் விவகாரங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தாருடன் உல்லாச பயணம் செல்கிற வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி அடைகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதியும் நீங்கள் திட்டங்கள் தீட்டுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராஜநாதன் செவ்வாய் பலம் பெற்று கேதுவோடு இணைந்திருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு ஏதேனும் ஒரு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகாலையிலேயே வரலாம். அலைபேசி வழி தகவலும் உங்களுக்கு அனுகூலமான தகவலாக இருக்கும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வருகின்ற நாள். குழந்தைகளின் கல்யாண சம்பந்தமாகவோ அல்லது கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு சம்பந்தமாகவோ கல்வி முயற்சி சம்பந்தமாகவோ ஒரு நல்ல அனுகூலமான தகவல் உங்களுக்கு வரப்போகிறது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்வது நல்லது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு பெருகலாம். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் இன்றைக்கு கூடுதலாக இருக்கிறது. சந்திரனோடு உங்கள் ராசியில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார். சந்திர மங்கள யோகம் இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். பல முறை பேசி பேசி விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுப செலவுகள் உண்டு. தொலைபேசி வழி தகவல் நீங்கள் தொழில் செய்வதற்கு உறுதுணையாகவும் இருக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, மாலை 5:26க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகிறார். அதுவரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 6க்கு அதிபதி 12 இருப்பதால் காலையில் உங்களுக்கு கலகலப்பு அதிகமாக இருக்கும். மாலையில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் கூட மனதிற்கு பிடித்தவர்களோடு நீங்கள் உல்லாச பயணங்கள் செய்வீர்கள். நல்ல விரயங்களாகவும் நீங்கள் சுப விரயங்களாகவும் மாற்றிக்கொள்ளவும் முன் வருவீர்கள். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ளாமல் விலகிச் சென்றிருக்கலாம். அப்படி விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் இன்றைக்கு விரும்பி வந்து இணையலாம்.
உத்தியோகத்தில் மட்டுமல்ல, தொழில் நடப்பவர்களுக்கு கூட குரு பார்வை இருப்பதால் புதிய முயற்சிகளில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அந்த ஆர்வம் இன்றைக்கு கைகூட போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் அடியெடுத்து வைத்திருக்கும் நேரம் என்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அலைச்சல் கூடுதலாக இருக்கும். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கலாம். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன், சூரியன். எனவே பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். பிள்ளைகளை கூட உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.